எஜுகேஷன் பிரைவேட் லிமிடெட் வழங்கும் கிருபையின் நேரம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவ நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக நாம் ஒருவர் இந்த டிவி மூலமாக சந்திக்க நம் தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். எனவே நம் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றியை செலுத்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இன்ப நாமத்தில் ஒரு விசையாக வாழ்த்துகிறேன். தேவன் நம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தி கூட தேவன் நம் ஒவ்வொருவரோடு இந்த செய்தி மூலமாக கட்டாயமாக பேசுவார். நாம் ஜெபிக்கலாமா? தேவனே, நாங்கள் மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு பேசுங்க. இந்த செய்தியை கேட்கும்போது வசனம் அவர்களோடு கிரியை செய்யட்டும். தைரியத்தையும் தெம்பையும் உற்சாகத்தையும் சுகத்தையும் பலனையும் கொடுக்கட்டும். எல்லா துதிக்கான மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. நாம் தியானிப்பதற்காக எடுத்த வசனம் சங்கீதம் 27:1. கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? இது யார் சொல்லுதா அப்படின்னா தாவீது யார்? முதல்ல ஆடு மேய்த்து கொண்டு இருந்தார். ஆண்டவர் அந்த தாவீதை அரசனாக்கிட்டார், நாட்டுக்கே ராஜாவாக்கிட்டார். அந்த தாவீது பாடுத பாட்டு தான் சங்கீதம்னா பாட்டு. அவர் பாடுத பாட்டை தான் சாங் நம்ம படிக்கும். என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனின் பலனானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனின் பலனானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். அழகாக பாடுதார், இருதயத்தின் ஆழத்திலிருந்து பாடுதார். அந்த பாட்டை தான் நம்ம பார்க்கோம். நான் பயப்பட மாட்டேன், நான் அஞ்ச மாட்டேன். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே தந்திருக்காராம். இன்றைக்கி நிறைய பேரை பயம் வாட்டுது. நிறைய பேருக்கு ஒரு திகில், ஒரு கலக்கம், என்ன நடக்குமோங்க சந்தேகம், ஒரு அச்சம். நம்ம நாடு இப்படி இருக்குதே, நமக்கு ஓட்டு போட்டிருக்கோமே, நமக்கு எந்த ராஜா நாளுக இருக்குமோ, நாம் துரத்தப்பட்டுருவோமோ, நம்ம அதிகமாக நம்மளை அடித்து நம்மளை மிதிப்பாங்களோ, ஹார்ட் அட்டாக் வந்துடும், கிட்னி எல்லாம் குட்டி குட்டி நரம்புகள், அதில் ரத்தமே போகாது, பிறகு உனக்கு டயாலிசிஸில் தான் முடியும், மூளைக்கு போகிற நரம்புகளெல்லாம் கெடுத்துரும், பல சொல்ல முடியாத வியாதிகளை தந்துடும், உனக்கு சுகர் கண்ட்ரோல் இல்லை, இப்படி எது சொல்லிடுவாங்களோ. பயம் பயம் பயம். நடக்கலையோ அது நடந்த செய்கை ஒன்றாக இருக்கும். அதை குறித்த பயம் 10 மடங்கு 100 மடங்கு 1000 மடங்கு அது அதிகரித்துக்கிட்டே போகும். நெகட்டிவ் சைடில் நிறைய சிந்தனைகள் அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும், விரிவடைந்து கொண்டே இருக்கும், மல்டிப்ளை ஆகிக்கிட்டே இருக்கும், பெருக்கமடைந்து கொண்டே இருக்கும். கடைசியில் ஒரு மொத்தமாக அந்த சரீரத்தில் ஒரு பய அலை, அது அனுபவித்தவங்களுக்கு தான் தெரியும். வேவ் ஆஃப் ஃபியர் அப்படி பாடியிலேருந்து, அப்படி ஹார்ட்லேருந்து நாலா திசைக்கும் எல்லா உறுப்புகளுக்கும் அப்படி போகிறத அப்படி உணருவாங்க. பிறகு பார்த்தா சரீரத்தில் சுகமே இருக்காது. பிறகு டவுன், பிறகு உட்காருவாங்க, பிறகு படுப்பாங்க, பிறகு தன்னைத்தானே தேற்றக்கூட பலன் இல்லை. அநேகர் அப்படி மறித்தே போயிடுதாங்க. குந்தி நடந்து சந்தேகப்பட்டு தன்னைத்தானே உருவ கிழித்து தான் தலையிலே தான் ஒரு மண்ணை அள்ளி போட்டு தனக்கே தாங்க, நான் நல்லா இருக்க மாட்டேன், என் பிள்ளை நல்லா இருக்காது, இதே போக்கில் போனால் என் குடும்பம் நல்லா இருக்காது, இப்படியே கடன் போய்கிட்டே இருந்தால் எங்களுக்கு விடுவிப்பார் யாரும் இல்லை, எங்களுக்கு சொந்தக்காரர் யாருமே இல்லை, எங்கேயோ போய் நம்ம முடிஞ்சிருவோம், இதுக்கு பதிலாக நாமே ஒரு தற்கொலை பண்ணி கொள்ளலாம். இதுதான் நிறைய பேப்பரில் பார்க்கும்.
அந்த அம்மா தான் மட்டும் சாக மாட்டாங்க, கணவருக்கும் விஷத்தை கொடுப்பாங்க, பிள்ளைகளுக்கும் விஷத்தை கொடுப்பாங்க, போய் சேர்ந்துருவாங்க. நம்ம நினைப்போம், ஐயோ இவங்களுக்கு இவ்வளவு வசதி இருக்கே, இதை விற்று கூட இவங்க நல்லா வாழ்ந்திருக்கலாமே. அந்த யோசனையே இருக்காது. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுதார். இயேசுவின் வார்த்தைகளை கேட்கக்கூடாதபடிக்கு சிலருக்கு இயேசுவின் வார்த்தைகளெல்லாம் தெரியும். நீங்கள் ஊழியம் கூட செய்து கொண்டிருக்கலாம். ஊழியத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை ஜனங்கள் வருவாங்க, உடனே அதை ரிலேட் பண்ணிடுவான் பிசாசு. பார்த்தீங்களா, போன முறை இப்படி 5 வருஷத்துக்கு முந்தி இதை மாதிரி வந்தது, இதே போல் தான் 2 பேரும் எழும்புனாங்க. நமக்கு ஆண்டவர் தமது ஆவியை, ஜீவ சுவாசத்தை, தமது ஆவியை நமக்கு ஊற்றியிருக்கார். இப்போ நம்முடைய ஆவி யாருடைய ஆவி? கர்த்தருடைய ஆவி. அந்த ஆவிக்கு ஒரு ஆத்துமா இருக்குது. அந்த ஆத்துமா எதில் வாழ்ந்து கொண்டிருக்குது? அந்த ஆவி எதில் வாழ்ந்து கொண்டிருக்குன்னா ஒரு சரீரத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கு. பிசாசு அப்படியே திசையை மாற்றிடுவான். இந்த சரீரத்தை தான் முன்னால் வச்சு மற்றதெல்லாம் பின்னுக்கு தள்ளி விட்டுருவான். இன்றைக்கி ஆண்டவர் உங்களை அழைக்காரு. ஒருவேளை சோர்வோட, கலக்கத்தோட, பயத்தோட, திகிலோட, சந்தேகத்தோட செய்தியை கேட்பீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு தான் அந்த செய்தி. இந்த செய்தியை கேட்டு முடியும் போது நீங்கள் கம்ப்ளீட்டாக பயமில்லாத ஆவியோடு இருக்கணும். நீ பயமில்லாத இருக்க பாருன்னு வசனம் சொல்லு. பயமில்லாமல் இருக்க பார்க்கணும். சப்போஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள், நிறைய பிரச்சனை சொன்னேன் இல்லையா, இதில் ஏதாவது ஒன்று இருக்கலாம். அப்போது அப்படி பிரச்சனை வந்தால் நம்ம என்ன செய்யணும்? கொஞ்சம் நேரம் நம்ம உட்கார்ந்து நமக்கு கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுத்துருக்கார். மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். அந்த ஆவி நமக்குள்ளே தான் இருக்குது. நம்ம சொல்லணும், நான் ஆவி மனுஷி, நான் ஆவி மனிதன், தேவ ஆவியானவர் அவர் தமது சுவாசத்தையே ஊதிட்டார். என்கிட்ட இருக்கிறது சாதாரண ஆவி இல்லை. அந்த ஆவி சும்மா இருக்காது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் அவங்களோட சேனைகளின் கர்த்தர் தான். அந்த சேனைகளோடு எப்பொழுதும் நம்ம கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். வாலிபனே, உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை அப்படிங்க. கொஞ்சம் நேரத்தை எடுக்கணும். இதுக்கு தான் கர்த்தருக்கு காத்திரு அப்படிங்கிறது. நம்ம நினைப்போம், ஐயோ எனக்கு இவ்வளோ பயமாக இருக்கே, யார்கிட்டையாவது போய் சொல்லலாம் போல் இருக்கும். ஒரு ஆள் கூட அவங்களுக்கு ஃபிட்டாக இருக்காது. இவங்கள்ட்ட சொன்னால் கேலி அடிப்பாங்க, அவங்கள்ட்ட சொன்னால் கண்டுக்கிட மாட்டாங்க, இவங்கள்ட்ட சொன்னால் கிண்டல் அடிப்பாங்க, இவங்கள்ட்ட சொன்னால் அற்பமாக நினைப்பாங்க. இதுக்கு போய் இப்படி பயப்பட்டியாங்கும்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தத்தையும் சொல்ல தெரியாமல் தான் சரீரத்துக்குள்ளே அடக்கி அந்த பய அலைகளை சரீரத்தில் அனுப்பி நம்ம சரீரமும் நிறைய நோய்களுக்குள்ளாகி அதிலிருந்து எழும்ப பிறகு ரொம்ப நாளாயிரும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்ம ஓட முடியாதபடி ஆகிரும். அதனால் நானும் உங்களுக்கு ஜெபத்தோடு வாரேன். இந்த செய்தி யார் கேட்டாலும் சரி, இயேசுவின் நாமத்தில் பய ஆவிகள் எல்லாம் உங்கள் சரீரத்தை விட்டு வெளியே ஓடிடணும்னு நான் ஜெபிக்கேன். கர்த்தர் செய்வார். நம்பிக்கையோடு கேளுங்க. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்துருக்கார். பயமுள்ள ஆவி கர்த்தரிடத்துலேருந்து வர்றதில்ல. அப்போ பயம் எங்கேருந்து தான் வருது? பிசாசிட்ட இருந்து தான் வருது. தேவன் நமக்கு பலமான ஆவி, அன்பான ஆவி, தெளிந்த புத்தியுள்ள ஆவியைத்தான் தந்திருக்கார். அப்போ இந்த ஆவி வந்தால் நம்ம என்ன சொல்லணும்? ஓடிப்ப பிசாசை. இந்த வசனத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், எனவே நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். கர்த்தர் இந்த ஜீவனுக்கு பலன் அவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். இப்படி நம்ம நம்ம சொல்ல 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 கட்டாயமாக நம்ம வாழ்க்கை மேலே போயிடுவோம். உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் அப்படின்னா மதில் மாதிரி இருக்கலாம் பிரச்சனை. சத்துருக்கள் அப்படியே கழுத்தை பிடிச்சி நெருக்குத மாதிரி நிற்கலாம். ஏன்டா இப்படி வருது நம்ம நினைக்கலாம். இது கேட்கலாம், ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு இப்படி எனக்கு கழுத்தை பிடிச்சி போகிற வாழ்க்கை எனக்கு நான் விரும்பலை. ஆண்டவரே, நீர் வச்சிருக்கிற பாதை ராஜ பாதைன்னு இருக்குது. அந்த ராஜ பாதையில் இப்படிப்பட்ட நெருக்கங்கள்லாம் வராது. நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற
சூரிய பிரகாசம் போல் இருக்கும்ன்ற ஆண்டவரே. தெளிவு உண்டு, அதில் வெளிச்சம் உண்டு. அதில் நம்ம போனோம்னா கர்த்தருடைய பாதையில் இடறல் இல்லை. எனக்கு விரோதமாக இப்படிலாம் வருது, எப்போ பார்த்தாலும் ஹடில் ரேஸ் வரலாம். வாழ்க்கையே ஹடில்டாக இருந்தால் எப்போ நம்ம நிம்மதியாக வாழ? சாலமோன் காலத்தில் ஆண்டவர் ஒரு சமாதானம் கட்டளையிட்டார். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே சமாதானம் கட்டளையிடப்படுவதாக. இயேசுவின் நாமத்திலே எல்லா பயங்களும் கேட்கிற ஜனங்களை விட்டு விலகுவதாக, தைரியம் உண்டாவதாக. இவர் சொல்றார், பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இந்த வசனத்தை சொல்லிக்கிட்டே இருப்போம். ஏசாயா 41:10, ஏசாயா 54:14 என்ன பார்க்கும்? நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவது இல்லை. இது நம்ம தைரியமாக சொல்லிக்கிட்டே இருக்கணும். நான் நீதியினால் சிறப்பட்டிருக்கேன். என் இப்போ விசாரிச்சோம், நீதியெலாம் அழுக்கான கந்தை தானே? ஆமாம், என் நீதி அழுக்கான கந்தை தான். என் நீதி அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். என் நீதி அவருடைய நீதி. என் நீதி அழுக்கான கந்தை, அவர் நீதி என்னை போர்த்தி கொண்டிருக்கு. அவரது கிருபையினால் நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன். என் நீதியை வச்சு நான் பண்ணலை. அப்பாலே போ பிசாசே, அவர் என்னுடைய அப்பா, நான் அவருடைய சொந்த பிள்ளை. விழுந்துட்டோமா, நம்மையே 7 தடவை 70 தடவை மன்னிக்க சொன்ன கர்த்தர் நம்மளுக்கு மன்னிப்பாரா? மன்னிக்க மாட்டாரா? பிசாசு சொல்லுவான், இல்லை இல்லை நீ பாவம் செஞ்சுட்ட, இனி என்ன செய்ய முடியாது? எழும்பவே முடியாது. இல்லை இல்லை சகோதரனே, இல்லை சகோதரியே, நிச்சயமாக நம்ம விழுந்த இடத்துல இருந்து நம்மால் எழும்ப முடியும். நம்மால் எழும்ப முடியும், நிச்சயமாக எழும்ப முடியும். நம்புதீங்களா? நம்புங்க, வாயினால் அறிக்கை பண்ணுங்க. நான் நீதியினால், கர்த்தரது நீதியினால் சிறப்பட்டிருப்பேன், கொடுமைக்கு தூரமாவேன், பயமில்லாதிருப்பேன், திகிலுக்கு தூரமாவேன், அது என்னை அணுகுவதில்லை. பக்கத்தில் வர வர திகில் பிசாசு கொண்டுக்கிட்டு வருவான், கொடுமையை கொண்டுக்கிட்டு வருவான். அது நம்மளை என்ன செய்யாது? பயத்தை கொண்டுகிட்டு வருவான். பழைய காரியங்களை அப்படி பல்ல காட்டிக்கிட்டு நம்மளை கேலி பண்ணிக்கிட்டு வரலாம். அதெல்லாம் பழைய காலம் போ. நான் இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கேன். அவர் தான் என்னுடைய மீட்பு, அவர் தான் என்னுடைய பரிசுத்தம், அவர் தான் என்னுடைய ஞானம், அவர் தான் என்னுடைய நீதி. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக எனக்குள்ள வாசமாக இருக்கார். நான் அவரது பிள்ளை. விழுந்துட்டு ஒரு பிள்ளை விழுந்துட்டுனா பிள்ளை இல்லாதமே ஆகாது இல்லையா? பிள்ளை காயம் இருக்கலாம். அப்பான்னு சொல்லும்போது நம்ம என்ன செய்தோம்? உடனே மருந்தை போட்டு இனி இப்படி கவனமாக கவனஈனமாக நடக்காதுன்னு சொல்லி மருந்து போட்டு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வரோம் இல்லையா? அதுபோல் ஒரு வேளை தவறிட்டாலும் கூட, நம்ம பாவம் செஞ்சிட்டா கூட ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரே, அதுக்காக உணரற்று வாழ, என்ன தப்புனாலும் செய்துட்டு அவர் என்னை மன்னிச்சிருவார். உபச்சாரம் என்ன செய்வாளாம்? எல்லாத்தையும் செய்துட்டு வாயை தொடச்சிட்டு நான் ஒன்றுமே செய்யலைன்ட்டு போவாளாம். அப்படி பொய்யான அருவருப்பான வாழ்க்கை வாழ சொல்லலை. தெரியாமல் நம்ம நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அவன் எழும்புவானான். அதனால் நமக்கு ஒருவேளை விழுந்துட்டோமா, உடனே அவர்கிட்ட திரளான மன்னிப்பு உண்டு. யூதாஸ் காரியத்தும் தவறு செய்தான், பேதுருவும் தவறு செய்தான். யூதாஸ் மன்னிப்பு தருவாருங்க நம்பிக்கை இல்லை, நான்கு கொண்டு செத்தான். நரகத்துக்கு தான் போயிருக்கணும், பரலோகத்துக்கு எங்கே போக முடியும்? கொலை செய்யாதிருப்பாயாக. தற்கொலை முடிவில்லை, தற்கொலை முடிவு அல்லவே அல்ல, அது நரகத்துக்கு நேராக நடத்தும். ஆனால் அதே நேரம் பேதுரு மனம் கசந்து அழுதான். ஆண்டவர் அவனை மன்னித்தார் இல்லையா? மன்னித்தார்ல, மன்னித்து அவனை எடுத்து பயன்படுத்தினதெல்லாம் நம்ம பார்க்கோம். நீங்களும் பயன்படுத்தப்பட விரும்புதீங்களா? பிசாசு குற்ற மனச்சாட்சியை கொண்டு வந்துக்கிட்டே இருப்பான், கோழையான எண்ணங்களை தந்துக்கிட்டே இருப்பான். நீங்களும் நானும் கோழை அல்ல, நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாக இருப்பாங்களாம். அதான் சொல்லுவேன், யாருக்கெல்லாம் பயப்படுவேன், நான் யாருக்கு அஞ்சுவேன், நான் தைரிய நெஞ்சுடையவனாய் நான் இருப்பேன். தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை தரலை, பலமான ஆவி, தெளிந்த புத்தியுள்ள ஆவி, அன்பின் ஆவி. சாஃப்டாக இருப்போம், மனதுருக்கத்தோடு இருப்போம், அன்பாக இருப்போம். அதே நேரம் எவருக்கும் பயப்பட மாட்டோம். இந்த கிருபையை தேவன் தர விரும்புகிறார்.
27:2 பார்க்கும், என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாமிசத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். இன்னைக்கு சுற்றி 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 தேவன் நம்ம கூட இருக்கிறத பார்த்தா எதிரிகள் பெருகிடுவாங்க. யாருக்கு நிறைய எதிரிகள் இருப்பாங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பிச்சை எடுத்துக்கிட்டு நல்ல துணி கூட இல்லாமல் தெருவில் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு நிறைய சண்டைக்காரங்க இருப்பாங்களா? ஒரு ராஜாவுக்கு சண்டைக்காரங்க இருப்பாங்களா? ராஜாவுக்கு தான் சண்டைக்காரங்க நிறையா இருப்பாங்க. நீங்களும் நானும் தேவனது பிள்ளை. அப்போது எதிரிகள் அவங்க சும்மா பொய்யை தான் சொல்லுவாங்க, புரட்டை தான் சொல்லுவாங்க. அவங்க மட்டும் இல்லை, அவங்களோட சேர்ந்து ஒரு பெரிய கூட்டத்தையும் பொய் சாட்சிக்கு எழுப்பிடுவாங்க. உட்காந்து ரூம் போட்டு யோசிப்பாங்க. வசனம் சொல்லுது, அவங்க எழும்பி என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. சத்துரு 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 அவங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, இவங்களையும் நீங்கள் ரட்சிக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஏசாயா 54 நம்ம பார்த்தோம்னா இதை தான் ஏசாயா 54 நம்ம பார்க்கோம். அனுகூலமாக என்ன செஞ்சுருவாங்களாம், கூட்டத்தை கூட்டிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் அது ஒன்றும் நமக்கு என்ன செய்ய, நம்ம வாழ்க்கையில் அந்த கூட்டம் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. ஏராளமாக எழும்பலாம். இதோ ஏசாயா 54:15 பார்த்தோன்னா, இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. கடவுள் தான் கூட்டத்தை கூட்டினார், எனக்கு எதிரியை பெருக்கினார். அவர் செய்யவே மாட்டார். என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். ஸ்தோத்திரம். எதிரிகள் அழிந்து போய் நரகத்துக்கு போகிறது தெய்வ சித்தம் அல்ல. அவங்க நம்ம பட்சத்தில் நம்ம அவங்களுக்காக ஜெபம் பண்ணி நம்மளோட பரஸ்பரமாக இருந்து அவங்களும் பரலோகத்துக்கு வருவது தான் தேவ சித்தம். அதனால் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் 17வது வசனம், எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாயிருக்கிறது. அப்போ நம்ம கர்த்தருக்கு ஊழியம் செய்தவங்க கூட ரொம்ப சோர்ந்து போய் காணப்படுதோம். எனக்கு கர்த்தரிடத்திலிருந்து பதில் வந்த மாதிரியே தெரியலையே, இந்த பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கே, என்னை இந்த ஆலயங்கிட்ட விட மாட்டிக்காங்களே, நான் இப்படி போய் ஊழியம் செய்ய விட மாட்டிக்காங்களே, எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிற நல்ல பேரை கெடுத்துருதாங்களே, நான் சொல்லாத காரியத்தை நான் சொன்னேன்னு சொல்லுதாங்களே, மத சார்பாக என்னை இழுத்து என்னை இப்படி நடுத்தருவுக்கு கொண்டு வந்து என்னை நல்லா ரொம்ப மதித்து நல்லா வச்சுருக்கவங்களும் என்னை மிதிக்க மாதிரி பண்ணுதாங்களே, அதான் நம்புகிற கூட்டம் அநேகமாக இருக்க, அவங்ககிட்ட போய் என் நீதியை நான் காட்ட முடியலையே. சங்கீதம் 37 பார்க்க, உன் நீதியை வெளிச்சத்தை போல உன்னுடைய நியாயத்தை பட்ட பகலை போல தெரிய பண்ணுவாராம். தேவன் நம்மோடு இருக்கார். நம்மளுக்கு விரோதமாக கூட்டம் கூடுது, பிசாசினால தான் கூடுது. அதை இயேசுவின் நாமத்தில் இந்த நேரத்தில் சபித்து ஜெபம் பண்ணும். இப்படிப்பட்ட தேவையற்ற கூட்டம் ஒரு தேவ பிள்ளைக்கு, தேவனுடைய நம்புகிற பிள்ளைக்கு வரவே கூடாது. தூரமாயிடணும், பக்கத்திலே வரக்கூடாது, தூரமாயிரும். அப்படி தான் வசனம் சொல்லுது. அதனால் நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம பக்கத்தில் அதையும் மிஞ்சி வந்தது போல தெரிஞ்சாலும் அவங்க நம்மளுக்கு விரோதமாக எய்கிற ஒரு அம்பு கூட தொடவே ரிப்பல் ஆகி விலகி ஓடியே போயிடும், பயப்பட்டுரும். நம்ம என்ன செய்யணும், கர்த்தரை துதித்து கொண்டே இருக்கணும். பாருங்கள், நல்ல அவசரத்தில் சொல்லுதான், எனக்கு விரோதமாக யுத்தமே எழும்பினாலும் நான் பயப்பட்டோம்னு அவசரத்தில் சொல்லுதான். பெரிய பாளையமே இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. யுத்தம் எழும்பினாலும் நான் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாக தான் இருப்பேன். நான் ஒன்றைத்தான் நான் கேட்டேன், கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். தீங்கு நல்ல ஒளிச்சு வச்சிருவாராம், கூடார மறைவில் ஒளிச்சிருவாராம். அப்போ ஒளிச்சோன்னே அவன் பார்ப்பான், தேடி வரும், அங்கே தானே இருந்தான்னு. அந்த ப்ராப்ளம் முடியும் போது பார்த்தா அந்த தெருவில் அந்த இதெல்லாம் கட்டுவாங்க இல்லையா, பெரிய பெரிய பில்டிங் கட்டுதவங்க அழகாக மறைச்சி வச்சுருவாங்க. அந்த எல்லா வேலையும் முடிச்சுட்டு திறக்கும்போது அவ்வளோ அழகான பில்டிங் பார்த்து ரசிக்கக்கூடிய அளவில் இருக்கும், ஒய்யார மாளிகையாக எழும்பியிருக்கும். அதுபோல் அவங்க வெளியே இருந்து கம்பை எய்துக்கிட்டு அந்த தட்டி அடிச்சுக்கிட்டே நிற்பாங்க. நம்ம அவங்களுக்கு பதில் சொல்ல, அவங்க பண்ணின வார்த்தைகளுக்கு
அதை பெரிதுபடுத்த நேரம் கொடுக்கக்கூடாது. மல்டிப்ளை பண்ண எக்ஸ்பேண்ட் பண்ண இடமே கொடுக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணும், வார்த்தைகள் வருதா அப்படியே ரிசீவ் அண்ட் பாசிட்டான்பாங்க. நான் என்ன சொல்லி ரிசீவே பண்ண வேண்டாம். அப்படி ஆண்டவரே இந்த வார்த்தையை எனக்கு இந்த நபர் என்னையே சொல்லுதார், இது எனக்கு வருத்தத்தை தர மாதிரி இருக்குது, என் ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுக்க மாதிரி இருக்குது, உங்கள் கையில் தாரேன், உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. வல்லமை அவருடையது. வானத்திலிருந்து யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிருவார். எங்கேருந்தோ யுத்தம் பண்ணும், எங்கேருந்தோ அம்புகள் வரும், நமக்கு விரோதமாக எழும்பி நிற்பாங்க. அங்கேருந்து ஏதாவது ஒரு செய்தி வரும், உங்களுக்கு அப்படி ஓடியே போயிடுவாங்க. திட்டத்தை போடணும், அப்படி இப்படி எழும்பி வந்து எல்லாம் பேர். அவர் அற்புதங்களின் தேவன், அற்புதங்களை செய்வார். எப்போ நம்ம கவலைப்படாமல் பய அலையை நம்ம சரீரத்துக்குள்ளே விடவே கூடாது. இது பிசாசினால் வந்தது, பிசாசினால் வந்தது. அவன் கொடுத்தா நம்ம அதை உடனே ஆண்டவர் சமூகத்தில் கொண்டுட்டு போய் நம்ம ஆண்டவர் ஸ்தோத்திரம் தான் பண்ணணும். நம்மளுக்கு தெரிஞ்சது ஸ்தோத்திரம் தான் நம்முடைய சூத்திரம். இந்த வெடி போடும்போது பார்த்தா நாய் வளர்த்தவங்களுக்கு தெரியும். அந்த நாய் என்ன செய்யும், எங்கள் வீட்டில் ஒரு நாய் ஒரு ஒன்று பெரிய நாயாக இருக்கும் பாருங்கள், ரொம்ப பெருசாக இருக்கும். ஃபாக்ஸின்னு தான் நான் கூப்பிடுவேன், நிறைய மாதிரி இருக்கும், பெருசாக இருக்கும். ஆனால் அது ஒரு வெடி போட்டாலும் சரி கிட்டு 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 நடுங்கி வீட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிடும். அதை எவ்வளோ வெளியே அனுப்பினாலும் போகாது. அந்த வெடி சத்தம் போக வரைக்கும் வீட்டுக்குள்ளே போயிடும், வெளியே போக நடுங்கும். அந்த அவ்வளோ பெரிய நாய். இது போல தான் தேவனை துதிக்கும் போது அந்த நாய் போன்று இருக்க பிசாசு கிட்டு 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 கிட்டுன்னு நடுங்க ஆரம்பிச்சிருவான். அவனுடைய திட்டங்களெல்லாம் ஷேட்டர் ஆயிரும், குலுங்கி நசுங்கி தகர்ந்து அது நிமிர்ந்து அவன் அந்த அம்புகள் எய்யணும்னு வச்சது எல்லாமே கையிலேருந்து குறி தவறி அது வேறு எங்கேயோ போய் என்னதோ போயிடும். அவன் குழியை வெட்டி அவன் தான் வேணால் விழுவானா இருக்கும். அவனுக்கு கால் நடக்கும், என்ன பண்ணுதோ ஏது பண்ணுதோ ஒன்றுமே தெரியாது, போயிடுவான். அதனால் நம்ம அதை பெருசாக அவங்களே நம்ம நினச்சிக்கிட்டு, நம்மளுக்கு எதிரி பிசாசு, அவனுக்கு வேலை அவனுக்கு தெரிந்த வேலை அது தானே. தெய்வ பிள்ளைகளை தேவ ஆசீர்வாதத்தோடு வாழ விடக்கூடாது. நமக்கு என்னது, தேவ பிள்ளையாகிய நான் தேவ ஆசீர்வாதத்தை நிரம்பி மிகுந்த கனி கொடுத்து கர்த்தருக்கு பிரியமாக நான் வாழணும். எப்போவும் என் முகத்தில் அவரது முகப்பிரகாசம் வெடித்து கொண்டே இருக்கணும். என்னையை கண்டாலே பேய்களும் பிசாசுகளும் நடுங்கணும். என்னையை கண்டாலே வியாதிகள் அலறி அடிச்சுட்டு ஓடிடணும். நம்மளை கண்டாலே குற்றம் பேசிக்கிட்டு இருக்க நாவுகள் எல்லாம் மூடப்பட்டு தேவனை துதிக்கிற நாவுகளாக என்ன செய்யணும், ஆகணும். நம்ம போகிற இடங்களிலெல்லாம் தேவ பிரசன்னம் நிறைவாக மிகுதியாக பொங்கி வழிகிற பாத்திரமாக, என் பாத்திரம் நிரம்பி வழியுது, தெருவெல்லாம் ஓடக்கூடிய அளவுக்கு தேவ ஆசீர்வாதத்தில் நம்ம அப்படி மண்டை தாங்கலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி பூத்து குலுங்கி காய்த்து கனி தந்து பூமியையே தன் பலனால் நிரப்பும் நாட்கள் வருங்கார். அப்படி வாழ்க்கையை தேவன் விரும்ப அந்த இருதயத்துக்குள்ளே அப்படி இந்த ஒரு ஆப்பிளுக்கு ஒரு வியாதி உண்டாம். சில ஆப்பிள்கள் பார்த்திங்கன்னா அருமையாக இருக்குமா, அந்த தூக்கி பார்த்தா தான் தெரியுமா வெயிட் இருக்காதான், என்னன்னு பார்த்தா திறந்தா அந்த ரொம்ப அழகாக இருக்கும், வெளியெல்லாம் கண்டே பிடிக்க முடியாது பார்வையில், உள்ளே ஃபுல்லாக அரிச்சு இருக்குமா. இன்றைக்கி எத்தனை பேருடைய இருதயம் அப்படி அரித்த நிலையில் காணப்படுது. விசேஷமாக இன்றைக்கி ஒரே செய்தி தான், அப்படிப்பட்டவங்களுக்கு தான் இன்றைக்கி இந்த செய்தி கடந்து வருது. தேவன் நல்லவர், அவர் பெரியவர், அவரது கிருபை என்றைக்கும் உள்ளது. அதனால் நம்ம அந்த ஆப்பிளில் பார்த்திங்கன்னா வெளியே ரொம்ப நல்லா இருக்கும், அது ஒரு வகையான வியாதி. அது பார்த்திங்கன்னா உள்ளே ஃபுல்லாக அரிச்சிருக்கும். உள்ளே அது எப்படி தான் உள்ளே போகுமோ, கொட்டைக்குள்ளே எப்படியோ உள்ளே போயிருமா, அது தூக்கும்போது தான் தெரியுமா, அவிஞ்சு போயிடும். தேவ ஊழியர்களாகி உங்களுக்கு சொல்லுதேன், தேவ பிள்ளைகளாக உங்களுக்கு சொல்லுதேன், நம்ம செய்த பிரயாசம் அதை மாதிரி இருக்கக்கூடாது. உள்ள பய ஆவியை வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார்னு பார்க்கும். எல்லா பயம், மரண பயம் சிலருக்கு, நோயை குறித்தது, பிள்ளையை குறித்தது. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெருசு. தேவ ஊழியக்காரருக்கு கர்த்தர் கொடுக்கார். என் பிள்ளை இன்னைக்கு இப்படி இருக்கே, இது எனக்கு கேவலமாக இருக்கே, நான் ஊழியம் செய்ய முடியாமல் ஆயிடுமே, வேண்டாம், உட்கார வேண்டாம். நீங்கள் செய்ததை செய்துக்கிட்டே இருங்க, ஓடுறதை ஓடிக்கிட்டே இருங்க. ஒரு நாளும் தேவன் நம்மளுக்கு தீமையை தரவே மாட்டார். ஒரு நாளும் தேவன் நமக்கு தீமையை தர மாட்டார்.
நிச்சயமாக நம்ம நல்லா தான் இருப்போம், நம்ம சிறப்பாக தான் இருப்போம், செழிப்பாக தான் இருப்போம், நம்ம ஆசீர்வாதமானவர்களாகத்தான் நம்ம இருப்போம். என் ஜனங்கள் ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்கிறார். அதனால் பயத்தின் ஆவியினால் யாரெல்லாம் பீடிக்கப்பட்டிருக்கோமோ இன்றைக்கி கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எல்லா விதமான பயத்தின் ஆவி என்னை விட்டு போகட்டும். தெம்பாருங்க, நல்லா பாடிக்கிட்டே இருங்க. பாடுவேன், பரவசமாகுவேன், பறந்தோடும் இன்னலே. பாடுவேன், பரவசமாகுவேன், பறந்தோடும் இன்னலே. அலையலையாக வரட்டுமே, துன்பங்கள் சூழட்டுமே, துவண்டு போகாதங்க. நிச்சயமான ஜெயம் நமக்கு உண்டு, நிச்சயமான வெற்றி நமக்கு உண்டு. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் கல்வாரி சிலுவையில் பிசாசை முழுவதுமாய் முறியடித்து ஜெயிச்சிட்டார். ஜெயத்தின் தேவன் என்னோடு இருக்கிறார், மரண பரியந்தமும் என்னை நடத்துவார். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் மட்டும்தான் என்னை தொடரும். அவர் எனது வெளிச்சம். நான் இருட்டுக்குள்ளே போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் விழமாட்டேன், கவிழ்ந்து போக மாட்டேன். யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் லட்சை அடைவது இல்லை. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அதனால் நீங்கள் பிரகாசமாக தான் இருப்பீங்க, உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக தான் இருக்கும். எல்லாத்துக்கும் நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம். உலகம் முழுவதுக்கும் நம்ம வெளிச்சத்தை நம்ம தருவோம். ஜெபிக்கலாமா? பரலோக ராஜாவே, தர்மையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எங்களை ஆறுதல் படுத்துகிற தேவன் நீர், எங்களை தேர்தல் படுத்துகிற தேவன் நீர், எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் நீர். விசேஷமாக இந்த இன்னைக்குள்ள செய்தி, பயத்தோடு யாரெல்லாம் இருக்காங்களோ, பய ஆவியிலேருந்து விடுபட முடியாமல் திக்கு 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 திக்குன்னு திகில் அடைந்து, மருண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்பது போல் எதை பார்த்தாலும் பயப்பட்டு கொண்டிருக்க அந்த பய ஆவியில் பீடிக்கப்பட்ட ஜனங்களுக்காய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே இந்த பய ஆவி வெளியே போட்டோம். எங்களுக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நீங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறத நாங்கள் கேட்கோம்ப்பா. எல்லாரையும் தைரியப்படுத்துவீராக, திடப்படுத்துவீராக. வலது கரத்தை பிடித்து நான் உன்னோடு இருக்கேங்கிற சத்தத்தை கேட்பார்களாக. விசேஷமாக பய ஆவிகள் எல்லாரையும் விட்டு, இந்த ஸ்பிரிட் ஆஃப் ஃபியர் கம்ப்ளீட்டாக எல்லாரையும் விட்டு வெளியே போட்டோம். பிள்ளைகளை ஆறுதல் படுத்துங்க, தேர்தல் படுத்துங்க, சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க, ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க, ஐஸ்வர்யத்தை கட்டளையிடுங்கப்பா. கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. யார் யாரெல்லாம் சண்டைக்கு வராங்களோ, சண்டைக்கு வர ஜனங்கள் இனி அவங்க சண்டைக்கு வர வெப்பனை அப்படியே போட்டு இவங்களோட ஃப்ரெண்டாக இருக்கத்தக்கதான கிருபைகளை தாங்க. உன்னை அதை செய்திருவேன், இதை செய்திருவேன், அப்படி கொண்டு போயிடுவேன், இங்கே காட்டி கொடுத்துருவேன். எல்லா த்ரெட்டனிங் பண்ணுகிற பீப்புள் எல்லாரையும், பயங்காட்டுகிற ஜனங்களெல்லாம் உங்கள் கையில் தாரோம். இனி அவங்க பயங்காட்டாது இருப்பார்களா, அவங்களுடைய ஆயுதங்கள் வலு இழந்து போவதாக. தேவனே, பிள்ளைகளுக்கு ஒரு சமாதானமுள்ள வாழ்க்கையை தார், சந்தோஷமுள்ள வாழ்க்கையை தார். மரண படுக்கையை மாறட்டும், வியாதி படுக்கைகள் மறையட்டும் ஆண்டவரே. சண்டை போடுற ஜனங்கள் எல்லாம் உங்கள் கால் அடியில் வரட்டும் ஆண்டவரே, காலடிக்கு வரட்டும். அன்னைக்கு யோசேப்பை வெறுத்தாங்க, கடைசியில் வந்தாங்க ஆண்டவரே. அதுபோல் யோசேப்பிட்ட வந்தது போல் வரட்டும்ப்பா. வெளிச்சத்தை பிள்ளைகளுக்கு கொடுங்க, தைரியத்தை கொடுங்க ஆண்டவரே. எல்லாரும் அம்மா அப்பா சகோதர சகோதரிகள் எல்லாரும் கைவிட்ட நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்க ஜனங்களை நோக்கி பார்க்கிறோம். நீர் அவர்களுக்கு அம்மா அப்பாவாக இரும், அண்ணன் தங்கச்சியாக இரும், அக்கா தம்பியாக இருங்க, உறவினராக இருந்து அவங்கள பாதுகாத்துக்கிடுங்க. பிள்ளைகளை உயர்த்துங்கப்பா, குனிந்து கிடக்க தலைகளையெல்லாம் நிமித்துங்கப்பா. உங்கள் கையில் எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. எல்லா துதிக்கிற மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. பயமில்லாத வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவாராக. ஆமேன்.